என் அன்பான தேவ ஜனமே, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்துதல், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடன் கூட வருகிறது. போல் நிறுத்திக் கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா கவனிங்க. சபையே, அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறாயா? விசுவாசியே, அவருடைய வருகைக்காக நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீர்கள், 3 இடத்துல இருக்கும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. அது வருகைக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். சபையாண்டவர்கள் கொடுத்திருப்பார் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதற்காக, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் அந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஆயத்தமாக வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். எதற்காக? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் மீண்டுமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அது முதல் வருகையில கிருபை இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, தயவு இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா 2வது வருகையில இது எல்லாமே இருக்காது. 2வது வருகை நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கு வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. இல்ல என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் தானே மன்னிச்சிடுவாரு, ஆண்டவர் தானே அன்புள்ளவர் தான், ஆண்டவர் தானே தயவுள்ளவர் தான், பிரச்சனையே கிடையாது, அவர் நேசிக்கிறவர் தானே, என்ன நேசிப்பாரு எந்த நாள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை என் அன்பு தேவ ஜனமே, சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல் வருகையில் கிருபை இருந்தது, 2வது வருகையில் கிருபை பார்க்க முடியாது. முதல் வருகையில் மன்னிப்பு இருந்தது, 2வது வருகையில் மன்னிப்பை பார்க்க முடியாது. முதல் வருகையில் தயவு இருந்தது, 2வது வருகையில் தயவை பார்க்க முடியாது. வித்தியாசம் இருக்குது. ஏன்? அது வெளிப்படுத்த விஷயம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? எதற்காக? ஆயத்தமாவதற்காக, நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக. ஏனால் 2ஆம் வருகை வித்தியாசமா இருக்க போகிறது. நீ நினைத்து பார்ப்பதற்கு மேலான காரியங்கள் நடக்க போகிறது. நம்ம நீ நினைச்சுக்கோ இப்படிதான் நடக்கணும், நடக்காது. அப்படி வருகையே தெரியாது, இப்ப வர போறான்னு சொல்லிட்டு. பிதா ஒருவருக்கு தான் தெரியும், தூதர்கள் கூட அது தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி சீஷரோட தெரியாது. ஆனா அப்படி வரைக்கு முன்பதான அடையாளங்களை வேதம் தான் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தங்களை செய்திகளை கேள்விடுங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும், பூமி எதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், அப்படிதானே அன்பு தணிந்து போகும் கடைசி காலங்கள்ல. ஆனா அப்படி வருகைக்கு முன்னதான அடையாளங்களை தெளிவாக தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த அடையாளங்களை வைத்து நம்மளால் கணித்துக் கொள்ள முடியும் அவருடைய வருகையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, அவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. அவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த திரும்பவோட வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, வானத்திற்கும் பூமிக்கான சகல விதமான அதிகாரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில் அந்த அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் மட்டும் அந்த அதிகாரத்தை வைத்திருந்தாரா? என் அன்பான தேவ ஜனமே, சற்று கவனியுங்கள் இந்த வசனத்தை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சகல அதிகாரம், வானத்திற்கும் பூமிக்கான சகல
ஹல்லேலூயா. ஆண்டவர் சுயநலத்துக்காக வாழ்ந்தவர் அல்ல, எல்லாருக்குமாக வாழ்ந்தவர். கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநலம் அல்ல. நான் மட்டும் இயேசுவை அறிந்தா கொண்டா போதும், நான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்ற கொண்டா போதும், நான் மட்டும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டா போதும் அப்படின்ற நினைக்கிற சுயம் அல்ல. உன்னை போல் பிறரை நேசை, என்னை போல பிறரை நேசித்துள்ள ஒரு மனம் எனக்குள்ளாக இருக்கணும். என் குடும்பத்தை நேசிப்பதை போல பிறரை நேசிக்க வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு ஆசைப்படுறோம்ல. ஆனா நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைய பார்த்து இவர்களும் பரலோகத்துக்கு வரணும்னு எவ்வளவு நாளைக்கு நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்தங்கள் பரலோகத்துக்கு வரணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் பரலோகத்துக்கு வரணும் என்ன ஆசைப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய குடும்பம் வரணும் ஐயா. அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தாரே. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே ஒரு குமாரனை இந்த உலகத்திற்காக தந்தருளினார். எதற்காக? நீயும் நான் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நீயும் நான் நரகத்திற்கு போகக்கூடாதற்காக அவர் நமக்காக அவருடைய குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு கொத்து கொத்தான கூட்டங்கள் இன்னைக்கு நரகத்துக்கு நோக்கி போகுது. அந்த நரகத்துக்கு போற கூட்டத்துக்கு இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்றது யாரு? 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வாழ்ற இங்க இருக்கிறேன் போவது யாரு? யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாக போவார் என்கிற சத்தம் கேட்கிறதா? நான் சாப்பிட்டேன், என் குடும்பம் சாப்பிட்டுச்சு, நாங்க நல்லா இருக்கோம், சாட்சி கேட்பீங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு யாரா சொல்லிருக்கீங்களா? சாட்சி சொல்ல நேரத்தில் எனக்கு ஆண்டவர் வந்தார், அற்புதத்தை செஞ்சார், இப்படி செஞ்சார், அப்படி இருந்தோம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாட்சி சொல்லிருக்கோமே. எங்க குடும்பம் மூலமாக இன்னொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் குடும்பமாக இன்னொரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் குடும்பம் மூலமாக இன்னொரு குடும்பம் மனம் திரும்ப இருக்கிறது. எங்களுடைய குடும்பம் மூலமாக இன்னொரு குடும்பம் திருச்சபைக்கு வந்திருக்கிறது. அதெல்லாம் உண்மையுள்ள சாட்சி. அதல்லவா சாட்சி. உலகத்தின் சாட்சியை சொன்னாயே, பரலோகத்தின் சாட்சியை சொன்னாயா? உன்னை உலகத்துக்காக தெரிந்து கொள்ளவில்லையே, பரலோகத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உலகத்துக்கான காரியங்களை பேசுகிறோம், பரலோகத்தின் காரியம் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். இயேசுடைய போதையை பாருங்களேன், பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் இருக்கும் அதிகமாக. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 4ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதை குறித்து பிரசங்கிக்கிறாரு? பரலோகத்தை குறித்து தான் பிரசங்கிக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பரலோகத்தை குறித்தான தரிசனம் இல்லை, பரலோகத்தை குறித்தான பாரம் இல்லை. இல்லையா? உலகத்தை குறித்தான தரிசனம், உலகத்தை குறித்தான பாரம், பரலோகத்தை குறித்தான தரிசனம் எங்கே? பரலோகத்தை குறித்தான பாரம் எங்கே? ஹல்லேலூயா. இயேசுக்கு அந்த பரலோகத்தை குறித்த பாரம் இருந்தனால தான் சீஷர்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உலகத்தினர் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். யார்? உலகத்தான் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற? ஏன் பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாப்ல? ஏன் பேதுரு எல்லாம் விட்டுட்டு ஓடினாப்ல? ஆண்டவர் பேதுருவை கூடும்போது பேதுரு எல்லாம் சொன்னானா? என் மனைவிட்ட போய் சொல்லிட்டு வரேன், என் சொந்தத்துல போய் சொல்லிட்டு வரேன், என் பிள்ளைங்களை சொல்லிட்டு வரேன். பேதுரு எல்லாம் சொன்னானா? தன்னுடைய படகு, தன்னுடைய வலை எல்லாத்தையும் விட்டுட்டு போனானே. அதுக்கு பேர் அழைப்பு. அதுக்கு பேர் அழைப்பு. நான் எல்லாத்தோடையும் நான் இருப்பேனா? அதுக்கு ஒரு அழைப்பு அல்ல, பிழைப்பு.
எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் உனக்கு குடும்பம் இல்லை, உன் பிள்ளை இல்லை, எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ வருஷம் போறேன்னு கேட்காங்க. நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னுடைய குடும்பம் இந்த உலகம் வரைக்கும் தான். நான் சாகிற வரைக்கும் தான் இந்த குடும்பம். செத்த பிறகு இந்த குடும்பம் என் கூட வரப்போறதில்லை. இன்றைக்கு நான் செத்து போனால், இன்றைக்கு நான் மரித்து போனால் என் மனைவி கூட வருவாங்களா சொல்லுங்க? என் பிள்ளைங்க கூட வருவாங்களா சொல்லுங்க? என் சொந்தம், என் பந்தம், என் நண்பன், உறவினர்கள், உற்றார்கள், என்னை செத்து போன யாராவது வருவாங்க? நான் செத்து போன இவ்வளவு நாள் பகல் இரவு சரி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து அது என் கூட வருமா? என்னுடைய பிசினஸ், என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை ஏதாவது என்னோட வருமா? ஒன்றும் வராது. இறந்து போனால் கூட மனைவியாவது கணவனாவது கூடி போனால் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் ஆடுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணீரை வராது, ஒண்ணு வராது. எப்பமாவது நினைவு கூறனா உண்டு, அவ்வளவுதான். வீட்டில் ஒரு போட்டோயோட நம்ம தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த உலகத்துடைய அன்பு. ஆனால் என் இயேசு அன்பு அப்படிப்பட்டதல்ல. இன்றைக்கும் நேற்றும் இன்றும் நாளை மாறாதவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துக்காக தானே வாழ்ந்தீங்க, இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துக்கு வேண்டி தானே வாழ்ந்தீங்க. சரி, இறந்தோட நானும் உன் கூட வரேன்னு சொல்லிச்சா? அந்த குடும்பத்துக்கு வேண்டி கஷ்டப்பட்டீங்க, டே நைட்டு. எதுக்கு வாழ்றீங்க? எங்க பிள்ளைங்களுக்கு வேண்டி வாழ்றோம். எதுக்கு வேலைக்கு போறீங்க? எங்க பிள்ளைங்களுக்காக போறோம், அப்படிதானே சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க இறந்து போனீங்களே, உங்க பிள்ளைங்க கூட வந்துச்சா? சொத்து வந்துச்சா? யாராவது வந்தாங்களா உங்க கூட? எதுவும் வரலையே. ஆனா உண்மையா நீ ஆண்டருக்கு வாழ்ந்திருந்தா என் ஆண்டவர் வருவாரியா? அதே வித்தியாசம். ஐஸ்வர்யவான்கிற ஒரு மனிதன் இருந்தான், லாசுரன்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு சகலவும் இருந்தது. நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவானுக்கு சகலவும் இருந்தது. அங்கு அவனை ஐஸ்வர்யவான் என்றுதான் சொல்லப்படுகிறார், அவனுடைய பேர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. நல்ல கவனிங்க, அவனை ஐஸ்வர்யவான் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது தவிர அங்க அவனுடைய பேர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. மற்றொருவன் இருந்தான், அவன் ஐஸ்வர்யவான் அல்ல, அவன் பிச்சை எடுக்கிறவன் லாசரஸ். அவனுடைய பேர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நினைக்கிறோம் ஐஸ்வர்யவனா இருந்தா பெருமை, ஐஸ்வர்யவனா இருந்தா இந்த சமுதாயம் மதிக்கும், ஐஸ்வர்யவனா இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால பணத்துக்கு பின்னாடி போறோம். சொல்லுங்க, உலகத்துக்கு பின்னாடி எதுக்காக ஓடுறோம்? சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். ஆனா ஆண்டுக்காக இன்னும் நான் போடணுமே, ஆண்டுக்காக இன்னும் நான் ஓடணுமே, என்னைக்காவது சிந்தித்திருக்கோமா? என்னைக்காவது செயல்பட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. காசுக்காக எவ்வளவு நாள் நம்ம ஓடுறோம், இரவும் பகலுமாக. ஊழியத்துக்காக இரவும் பகலுமாக நம்மள ஓடினது உண்டா? ஒரு வியாபாரம் நல்லா நடந்துச்சுன்னா அந்த வியாபாரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனால ஃப்ரீயாட்ட வேலை செய்யறோம்? காசு கிடைக்குது தானே, பணம் கிடைக்குது தானே, அதுக்கெல்லாம் செய்யறோம். ஆனா பரலோகத்துக்கு செஞ்சதெல்லாம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் நம்ம போக மாட்டேங்கிறோம். உலகத்துக்கு அடிமை ஆகிவிட்டோம், பரலோகத்துக்கு நாம் பார்ப்பதே இல்லையே ஐயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அழகான பாடல் உண்டு. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுயமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதினார் சிந்தையை மாறிவிடும், சிலுவை சுமப்பதினார் சிந்தையை மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நீ
நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. சுயத்தை சாகடிச்சா பரலோகத்துல சுகமாக வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். சுயத்தை இந்த உலகத்துல சாகடிச்சுட்டு பரலோகத்துல சுகமாக நீ வாழ போகிறாய். அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் ஐயா. அதற்காக தான் அழைத்திருக்கிறார் ஐயா உங்களை. ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 28வது அதிகாரம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. நல்ல கவனிங்க, நான் சொன்ன எல்லா வசனமும் இதுக்கு முன்ன பல தடவை நீங்க கேட்ட வசனம் தான். நான் புதிய வசனத்தை எல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. இதற்கு முன்பதாக பல முறை இந்த திருச்சபையில் நீங்கள் கேட்ட வசனம் தான். ஆனால் வாசித்தோம், கேட்டோம், கை கொள்ளவில்லை. ஆண்டவர் எச்சரிக்கிறார் திருச்சபையே, நீ வாசித்தாய், நீ கேட்டாய், ஆனா கை கொள்ளல. நிறைய நினைக்கிறோம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே. ஆமாயா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் நீ கை கொண்டாயா? கை கொள்ளவில்லை என்றால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் நிற்கப் போகிறார். கை கொள்ளவில்லை என்றால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பார். ஐஸ்வர்யவான் மனிதன் இருந்தான், அவன் கை கொள்ளவில்லை. உலகத்துக்காக வாழ்ந்திருந்தான். பேர் புகழ் எல்லாம் இருந்துச்சு அவன்கிட்ட. பதவி, ஐஸ்வர்யம், சம்பாதித்தம், வீடு எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு அவனுடைய வாழ்க்கையில இல்லை. அவனை படைத்த கடவுள் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். மேசையில் விழுகிற துணிக்கைக்கு ஆசைப்பட்டான். பிச்சைக்காரன், மேசையில் விழுகிற துணிக்கைக்கு ஆசை, ஒரு வேளை சாப்பாடுக்கு கையேந்தினவையா. ஆனா ஒரு நாளைக்கு வந்துச்சு, இந்த உலகத்துல எல்லாரும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். யாராவது சொல்ல முடியுமா இன்றைக்கு நான் மரணத்தை சந்திக்க போவதில்லை என்று? கிறிஸ்துவே மரணத்தை சந்தித்தார், நாமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கு திரும்ப. அதான் வசனம் சொல்லுகிற இருக்கிறது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் மண்ணிற்கு திரும்பிதான் ஆக வேண்டும். பிறப்பு இருந்தால் என்றால் இறப்பு இருக்கதான் செய்யோயா. அதுல இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரி, எவ்வளவு என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு சர்ச்சில் இருக்க யாராவது சொல்ல முடியுமா நான் 100 வயசை தாண்டிடுவேன்னு சொல்லிட்டு? சர்ச்சில் இருக்க யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா நான் 100 வருஷம் தாண்டிடுவேன்னு சொல்லிட்டு? யாராவது ஒரு ஆளு கொடுக்க முடியுமா? முடியாதியா. நம்ம என்னைக்கு செத்து போறோம் நமக்கே தெரியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை. தூங்கிட்டு இருப்பாங்க, காலம் வெந்திக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு இல்லை வாழ்க்கை. தூங்கிட்டு இருக்கிறதுலையே போயிடும் உயிர். அப்படிதான் அற்பமான உயிரியா, அற்பமான வாழ்க்கை. அழகான ஒரு பாட்டு உண்டு, அற்பமான வாழை அற்புதமான மாற்றிய தேவன். அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்று, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்று, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவோ நீர் பெரு
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மலமாக்கி. ஹல்லேலூயா. கல்வாரியின் சிநேகம் ஐயா. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற கல்வாரியின் சிநேகம் ஐயா. அவர் மட்டும் சிலுவையை சுமக்கவில்லை என்றால், அவர் மட்டும் பாவங்களுக்காக அடிக்கப்படவில்லை என்றால், உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் இன்று வரைக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கிறார் ஐயா. அவர் சிலுவையை சுமந்தனால்தான் உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார் ஐயா. அந்த ரத்தம் சிந்தின இயேசுக்காக நீ செய்தது என்ன? உன் பாவத்தை கழுவின இயேசுக்காக நீ செய்தது என்ன? உனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுக்காக நீ செய்தது என்ன? உன் குடும்பத்தை கொடுத்த இயேசுக்காக நீ செய்தது என்ன? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசுக்காக நீ செய்தது என்ன? என்னையா செஞ்சிட்டோம்? ஆண்டவர் சீஷலை தூண்டுறாரு, சகல அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. சகல அதிகாரத்தை கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, புறப்பட்டு போங்க. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்படிதானே? என்ன செஞ்சாண்டி நீங்க சொல்ல, நான் 1 வருஷம் தான் சர்ச்சுக்கு வரேன். சரி, 1 வருஷம் சர்ச்சுக்கு வந்தீங்க, என்ன பண்ணீங்க? இல்லையா, நான் 5 வருஷம் தான் வரேன். 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்தீங்க, என்னையா பண்ணீங்க? 10 வருஷம் சர்ச்சு வர, என்னையா பண்ணீங்க? கேட்ட வசனம் அதே திருச்சபை, அதே இடம், அதே வீடு, அப்படி என்ன வாழ்க்கை இருக்கு? வயசு கூடிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? கூடிச்சா? இல்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ந்த வாழ்க்கையா இருந்துச்சா? அப்படி இருந்தோம்னா புறப்பட்டு போயிருக்க மாட்டோம். இன்னைக்கு கேட்டனே கேட்டு 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 உட்கார்ந்துட்டாயா? வாசித்தவனாகவும் கேட்டவனாக உட்கார்ந்துட்டாயா? கை கொள்ற மாதிரியே இல்லையே. புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை வசனத்தை படிச்சிருக்கீங்க? புறப்பட்டு போங்க எத்தனை தடவை திருச்சபையில வசனத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க? புறப்பட்டு போனோமாயா? இங்கே பக்கத்து தெருவுகள் புறப்பட்டு போனோமா? இங்க பக்கத்து கிராமத்துக்கு புறப்பட்டு போனோமா? நான் பெருசாலும் கேட்கல, பக்கத்து வீட்டுல இருக்கணுங்க புறப்பட்டு சுவிசேஷத்தை சொன்னோமாயா? அப்படி சொல்லி இருந்தால் இன்னைக்கு திருச்சபை ஆத்மாக்கள் எவ்வளவு இருந்திருக்கும் ஐயா? ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தாலும் கூட, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருந்தா கூட, நீ 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருந்தா 10 குடும்பத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஐயா. செஞ்சோம் ஐயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் தானே. ஒரு கணவன் மனைவிக்கு கூட இருக்க முக்கியத்துவம் கூட இன்னைக்கு ஆண்டவருக்கு இல்லாமல் போச்சியா? கணவன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, மனைவிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கல்ல, உங்கள் பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கல்ல, உங்கள் வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கல்ல, உங்கள் சரி ஜெபிக்கிற மாதிரிலாம் ஜெபிச்சாலும் சரி, நீ ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தானா அந்த ஜெபம் பரலோகத்தை எட்டாதியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எட்டாது. பரிபூரணம் ஒன்று பாருங்க. நான் ஊழியம் செய்வத பரிபூர்ணத்தை பார்க்கணும். திருப்தி. நான் ஊழியம் செஞ்சுட்டு போனேன்னா திருப்தியோட நான் போனையா? திருப்தியா ஊழியம் செஞ்சேன்ற எனக்குள்ளாரிய ஒரு சந்தோஷத்தை நான் போனையா? அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ வந்தேன், ஏதோ பிரசங்கம் போனேன் இல்லை, நான் பண்ணினல எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னால் முடிந்ததை நான் செய்தேன் என்கிற திருப்தியோட நான் இடத்துல கடந்து போனையா? 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இப்பெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதலாவது கோயம்புத்தூர், திருப்பூர் அங்கெல்லாம் போனேன், செய்ய முடியல. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் இங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது போல இருக்கு, நம்மளுடைய ஊழியனாலே வட மாநிலங்கள் தான், இங்கே செய்ய முடியாது போல அப்படிதான் நினைச்சேன். ஆனால் போய் சோர்ந்து இருக்கல, என்னால் முடிந்த அளவுக்கு ஓடினேன். எனக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் நான் பேசினேன், எங்கெல்லாம் போகும்னே போனேன். புதுக்கோட்டைக்கு போனேன், ஒரு இடத்துல தங்கி இருந்தேன். சரியான வசதி எதுவுமே கிடையாது, சுட்டெரிக்கிற வேலை, ஃபேன் காத்து விட அவ்வளோ, அந்த சூடுலேயே 1 வாரம் தங்கி இருந்தேன். அங்கே தங்கியிருந்த என்னென்ன ஊழியங்களை என்னால் செய்ய முடியுமோ அதை செய்யுது. ஆண்டவர் கனப்படுத்தினார் இல்லையா? அடுத்த மதுரை கொண்டு போனார், கனமான ஊழியத்தை செஞ்சேன். பாண்டிச்சேரி கொண்டு வந்தார், கனமான ஊழியத்தை செஞ்சேன். இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன்ல, நான் ஓடலைன்னு வைங்களேன், இதை செய்திருக்க முடியுமா? ஓடி 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 சரீரெல்லாம் அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ டயர்டு. எனக்கு நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது. இன்னைக்கு நேற்றுக்கு நைட் நடந்த சம்பவம் சொல்கிறேனே,
காலம் 6:30 7 மணிக்கு தான் இங்கே வரணும் அப்படின்றத தீர்மானித்தனால வார வழியில் எங்கெல்லாம் பைக்கை நிப்பாட்ட முடியுமோ அந்த பைக்கில் நிப்பாட்டி இருந்து தூங்கினேயா. வரும்போது மழை அடிச்சனால ஒரு இடத்துல ஒதுங்கிருந்தேன், அதுல இருந்தேன். கொசுக்கடி. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நைட்டு ஃபுல்லா நான் டிராவல் பண்ணி எனக்கு உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறேன். பவுல் சொன்னால கண் விழிப்புல இருந்தேன் சொன்னாலயா, அதே மாதிரிதான் நிம்மதியை தூங்க முடியாது. நைட்டு மட்டும் எனக்கு நிம்மதியை தூங்க முடிஞ்சிச்சுன்னா இல்லையே. இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வரணும், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், அது ஒண்ணுதான் என் மனசுல இருந்துச்சு தவிர வேற எதுவும் இல்லை. என் சரீரம் எவ்வளவு கஷ்டப்பட்ட நான் அதை குறிச்சு பார்க்கல. என் சரீரம் வேதனை பார்க்கல. இருந்திருந்த கை இன்னைக்கு காலமெல்லாம் இந்த ரோட்ல வரும்போது கண்ணு மூடுது, அப்படியே சொங்குது கண்ணு. பைக் டிராவல் பண்ண முடியல. ஒரு பெட்ரோல் பம்ப்ல பைக்கை கொண்டு நிப்பாட்டுறேன், அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், அதுல அப்படியே நாடியில கை வச்சு தூங்க முடியுமான்னு பாக்குறேன். எங்கெல்லாம் எம்டி இடம் இருப்ப அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டி வந்தையா. என் குடும்பத்துக்கு வேண்டியா, என் பிள்ளைக்கு வேண்டியா, இல்ல எனக்கு வேண்டியா? இல்லையே, என் பரலோக தேவனுக்காக. தமிழ்நாட்டில் வந்த கூட நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கலையா. ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்ற பாரம் வாஞ்ச. நல்ல சாப்பிடணும்னு நான் யோசிக்கல, நல்ல தூங்கணும்னு யோசிக்கல, நல்ல ட்ரெஸ் போடணும்னு நான் யோசிக்கல, நல்ல இடத்துக்கு நான் போன யோசிக்கல. எங்கெல்லாம் வழிவாசல் ஆண்டு திறக்கிறாரோ அந்த இடத்துலலாம் போய் என்னால் முடிந்த அளவுக்கு என் பயணத்தை குறித்து நாங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவர் என் வாழ்வில் செய்த நன்மைகளை என் ஜனத்துக்கு நான் தெரியப்படுத்த வேண்டுமே. அந்த ஒரு பாரம் தான். பவுல் மட்டும் தன்னுடைய ஊழிய பயணத்தை குறித்து சொல்லவில்லை என்றால் இவ்வளவு நிருபங்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் வந்திருக்கிறாதியா. நல்லா கவனிங்க. பவுலுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்த தேவன் எனக்கும் வழிவாசலை திறந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரையா. ஹல்லேலூயா. அது எபேசு சபைக்கா இருக்கட்டும், கொரிந்திய சபைக்கா இருக்கட்டும், எந்த சபைக்கா இருக்கட்டும், அன்றைக்கு பவுலுக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்ததை போல எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறாரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாண்டிச்சேரியில தங்கியிருந்தா நல்லா கவனிங்க. ஒரு பெரிய சர்ச் பாஸ்டர். அவர் நைட் எல்லாம் தூங்கணும்னா என் கூட இருந்தாருங்க. ராத்திரி 12-1 மணி வரை பேசுவோம். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற முறையில ஆண்டு வாழ்க்கையில செஞ்சது, இந்தியாவுக்கு என்ன செய்ய போறோம், இதுதான் பேசிக்கிட்டு இருப்போம். வேற எதை குறிச்சு நாங்க பேச மாட்டோம். கடந்த 10 நாட்கள் அங்க தங்கி இருந்தேன். அந்த 10 நாட்களும் இந்தியாவை குறித்து தான். இந்தியாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி மிஷனரி அனுப்ப போறோம், என்ன செய்ய போறோம், இதுதான். ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நினைத்த நேரத்துக்கு தூங்க முடியாது, நினைச்சது சாப்பிட முடியாது, நினைச்ச நேரத்தை உட்கார முடியாது, நினைச்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. இதோட வேலை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல போனாலும் ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணி வித்தியாசம் யார். விதவிதமான தண்ணியை நான் குடிக்கணும்யா. விதவிதமான உணவு, ஒரு இடத்துல விதவிதமான உணவுகள், அதெல்லாம் என் வயலை எடுக்கணும்யா. ஒவ்வொரு நாளும் தூங்குறது ஒவ்வொரு பெட்ரூம்லயும் ஒவ்வொரு இடத்துலயும். நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூம்ல தூங்கினாதான் நமக்கு தூக்கம் வரும், அப்படிதானே? என் வாழ்க்கையை பாருங்கய்யா. சில நேரம் ரோடா இருக்கும், சில நேரம் பிளாட்ஃபார்மா இருக்கும், சில நேரம் பெட்ரோல் பம்பா இருக்கும், சில நேரம் கடை வீதியா இருக்கும், சில நேரம் ஏதோ சர்ச்சா இருக்கும், சில நேரம் ஏதோ வீடா இருக்கும்யா. நிம்மதியா கூட தூங்க முடியாதுயா. ஆசைக்கு ஒரு இடத்துல பேச முடியாதுயா எதையும். என் வாழ்க்கையை பாருங்களேன். ஆனா நீங்க அப்படி வாழ்றீங்களா? இல்லையே. நினைச்ச நேரத்துக்கு எங்க போனாலும் போயிடலாம், நினைச்ச நேரத்துக்கு எங்க உட்காந்துடலாம். நாளைக்கு எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த திருச்சபையில் இருக்கின்றது எனக்கு தெரியும், நாளைக்கு எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. என் பிதா ஒருவருக்கு, குமாரன் ஒருவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கான ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.